கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 84:11 உள்ளது. அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். ஆங்கிலத்தில் எப்படி எழுதியிருக்கிறது? For the Lord God is a sun and shield. The Lord grants favor and honor. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே தேவன் தம்முடைய தயவையும் தம்முடைய கனத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே பாராட்டப் போகிறார். It's a month of favor and honor. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், சிறப்பான நன்மைகளையும் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் தேவன் நிச்சயமாக இந்த மாதத்திலே உங்களுக்கு அருளுவார். சங்கீதம் 84 அதன் மேல் விலாசத்தை பார்க்கும் பொழுது அங்கே கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட சங்கீதம் என்னும் குறிப்பை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த வாத்திய கருவி எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். மிகவும் உறுதியான திடமான வாத்திய கருவி. ஆனால் அதிலிருந்து புறப்படும் அந்த இசையோ இதமானதாய் இன்பமானதாய் இருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், இந்த மாதத்தில் தேவன் அருளும் உறுதியான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறபடியினாலே நீங்கள் இன்பமானவைகளை வசனிப்பீர்கள். நிச்சயமாய் தேவன் இப்படித்தான் செய்ய போகிறார். அவர் செய்யப்போகும் அதிசயங்கள், அற்புதங்கள் உங்களை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து பாட வைக்கப் போகிறது. இந்த சங்கீதம் 84:11 அதை கவனித்து பார்க்கும் பொழுது 3 பதங்கள் அங்கே பயன்படுகிறது. கிருபை, மகிமை, நன்மை. கிரேஸ், க்ளோரி அண்ட் குட்னஸ். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் பாவம் செய்த போது, ஆதி தகப்பனாகிய ஆதாம் பாவம் செய்த போது, அவர்கள் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவ மகிமையை இழந்து போனார்கள், தேவ கிருபையை இழந்து போனார்கள், நன்மையிலிருந்து புறம்பே துரத்தப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்து இயேசுவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த கிருபையை, மனுஷன் இழந்து போன கிருபையையும் மகிமையும் நன்மையும் திரும்பமாய் நமக்கு தேவன் அருளியிருக்கிறார் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். கிறிஸ்துவே நம்முடைய நன்மையாயிருக்கிறார். அவரிடத்திலிருந்து புறப்படுவதுதான் கிருபை, அவர் அருளுவதுதான் மகிமை. இந்த மாதத்தில் இந்த 3 காரியங்களும் இங்கே குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறபடினால் நான் இந்த 3ஐயும் குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். கிருபை, மகிமை, நன்மை. முதலாவது கிருபை என்று எழுதியிருக்கிறதே, இதிலே நீங்கள் 1 பேதுரு 5:10 மற்றும் புலம்பல் 3:22 ஆகிய வசனங்களை கவனிக்கும் பொழுது இது நிலைநிறுத்தும் கிருபையாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வேதத்தில் பல இடங்களிலே கிருபை குறித்து போதிக்கும் கிருபை, உணர்த்தும் கிருபை, பெருகச் செய்கிற கிருபை என்றெல்லாம் வசனங்களை பார்க்க முடியும். ஆனாலும் இந்த மாதத்திற்கென்று தீர்க்க தரிசனமாய் இந்த 3 பதங்களையும் வைத்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே கிருபை என்று எழுதியிருக்கிறதே, அதை நான் உயர்த்தும் கிருபை என்று அழைக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதியிருக்கிறது. அந்த கிருபை என்ன செய்தது என்று சொன்னால், நோவாவை சிகரங்களுக்கு மேலாக உயர்த்தினது. நோவாவின் பேழை பூமியில் உள்ள எல்லா சிகரங்களுக்கும் மேலாக உயர்ந்து எழும்பி நின்றது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய கிருபையை உங்கள் வாழ்க்கையிலே பெருக செய்து அந்த கிருபையினால் உங்களை உயர்த்த போகிறார். இரண்டாவதாக மகிமை என்று எழுதியிருக்கிறது. ஏசாயா 58ஆம் அதிகாரம் அதிலே 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதியிலே கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் காக்கும் மகிமை என்று எழுதி வைத்திருக்கிறேன்.
மகிமையான எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய காவல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே. எனவே இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்கள் செல்லும் எல்லா இடத்திலும் தம்முடைய மகிமையினால் உங்களை காத்துக்கொள்வார். மூன்றாவதாக நன்மை என்று எழுதியிருக்கிறது. சங்கீதம் 103 அதிலே 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று எழுதியிருக்கிறது. எனவே திருப்தியாக்கும் நன்மை. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய நன்மை உங்களை திருப்தி செய்ய போகிறது. எனவே உயர்த்தும் கிருபை, அது மாத்திரமல்ல, காக்கும் மகிமை, திருப்தியாக்கும் நன்மை. இந்த மாதத்திலே இப்படியாக கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம் வாசித்த வசனத்தை, நமக்கு அருளப்பட்ட வசனத்தை திரும்பமாய் நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 84:11 அதன் ஒரு பகுதி. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதிலும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி உங்களை வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.